எங்கள் கம்பெனி இட்லி கம்பெனி இருக்குது. ஒரு பக்கம் செஞ்சு எல்லா திருமண மண்டபத்துக்கு கொடுத்துட்ருப்போம். எதை செய்தாலுமே அதுலேயே முழு ஈடுபாடோடு செய்யணும்னு ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ நான் இந்த இட்லி ஒரு காலையில் திருமண நிகழ்ச்சிக்கு ஒரு 7:30 மணிக்கு 8 மணிக்கு அந்த பந்தி போடுவாங்க. 7:30 மணி 8 மணிக்கு இட்லி சாப்பிடணும். எங்கள்கிட்ட ஆர்டர் கொடுக்குறவன் 5 மணிக்கெல்லாம் நீ இது கல்யாண மண்டபத்துக்கு கொண்டு கொடுத்துடணும், இல்லைன்னா பார்ட்டி திடீர்னு கேட்டால் என்ன செய்யறது, 5 மணிக்கெல்லாம் கொடுத்துரும்பான். ஒரு திருமண மண்டபத்துக்கு ஒரு ராஜா முத்தையா, ராணி மெய்யம்மை, எம்ஆர்சின்ற பெரிய பெரிய திருமண மண்டபம்லாம் இருக்குது. அந்த மண்டபத்துக்கு காலையில் 7:30 மணிக்கு சாப்பிட்றதுக்கு 5 மணிக்கே இட்லி கொடுன்னு எங்கிட்ட ஆர்டர் கொடுத்துருவான். நாங்கள் 5 மணிக்கு அவனுக்கு நான் இட்லி கொடுக்கணுன்னா எங்கிட்ட வேலை செய்கிறவன் 3 மணிக்கெல்லாம் எங்கிட்ட இட்லி கொடுத்தா தான் நான் அதை எடுத்து எண்ணி பேக் பண்ணி அங்கே கொண்டு போய் கொடுக்க முடியும். 3 மணிக்கு எனக்கு தரணுன்னா அவன் நைட்டு 10 மணிக்கு உட்காந்து இட்லி ஊற்றுவான். நைட்டு 10 மணிக்கு ஊற்றுற இட்லியை மறுநாள் காலையில் 10-11 மணி வரைக்கும் அது சாப்பிட்டு இருக்கணும். இந்த இடைவெளியை குறைச்சா நல்லா இருக்குமே. இதெல்லாம் ஒரு வியாபார சிந்தனை தான். இந்த இடைவெளியை குறைக்கிறது எப்படி? மறுபடியும் என்னதான் அவங்க காலையில் கொண்டே ஒன்று சூடு இருக்காது, மறுபடியும் சூடு பண்ணி கொடுத்தா சுவை இருக்காது. செகண்ட் பாயில் ஒரே பாயில் கொடுக்குறதுக்கும் மறுபடியும் கொடுக்குறது எப்படி இருக்கும்? அதனால சம்மந்தப்பட்ட இடத்துக்கே போய் செஞ்சா என்ன அப்படின்னு வச்சு அதுக்கு உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணோம், எப்படி செய்யலாம் ஏது செய்யலான்னு. சரி அப்படின்னு ஒரு வெள்ளோட்டமாக ஒரு மண்டபம், நம்ம தர்ம பிரகாசம் ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது புரசைவாக்கத்தில். அந்த மண்டபத்துக்கே போய் இட்லி செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லி போட்டு அந்த மண்டபத்துக்கு போய் இட்லி ஒரு 1000 இட்லி செஞ்சு கொடுத்தோம். இட்லி செஞ்சு இலைக்கு அந்த பந்திக்கு போயிட்டு இருக்க எங்கள் பக்கம் கூட்டம் சேர்ந்துட்டுருக்கு. நிறைய பெண்கள் வந்து இந்த இட்லி எப்படி செய்கிறது, இவ்வளோ மிருதுவாகவும் இவ்வளோ வெள்ளையாகவும் இவ்வளோ நல்லா இருக்கே, எப்படி செய்கிறது, நல்லா இருக்கு, மிகப்பெரிய வரவேற்பாக இருந்தது. பரவாயில்லையே, நல்லா வரவேற்பாக இருக்கே. இட்லின்றது ஒரு சாதாரண விஷயம்தான். இந்த இட்லிக்கு மட்டும் சொல்லவில்லை, எதை செய்தாலும் அதுலேயே தன்னை முழுமையாக ஈடுபட்டு செஞ்சால் நிச்சயமாக ஜெயிக்க முடியும். அப்போ அந்த இட்லி போய் ஸ்பாட்லேயே இன்னைக்கு ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு 42 மண்டபம் வரைக்கும் போய் செய்ய முடியுது என்னால். 42 மண்டபம், அதுவும் மிகப்பெரிய பெரிய சென்னையில் இருக்கிற மிகப்பெரிய மண்டபத்துல எல்லாம் எங்கள் இட்லி தான் இருக்கும். சரி, இந்த இட்லி நல்லா போயிட்டுருக்கு. என்ன பண்ணலாம், அடுத்தது என்ன, அடுத்த கட்டத்துறைக்கு என்ன பண்ணலாம்? வெறும் இட்லி, அந்த இட்லி ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி பொதுவாக இட்லின்னா இட்லிக்கு சட்னி ஊற்றுவாங்க. ஒரு முறை ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்டு வயிறு பசிக்குதுன்னு ஒரு போண்டா வாங்கி சாப்பிட்டேன். மேலே மாவு உள்ளே போன உருளைக்கிழங்கெல்லாம் வச்சுருக்காங்க. சரி, நம்மளும் இட்லிக்கு பிச்சு உள்ள சட்னி இருக்கிற மாதிரி பண்ணக்கூடாது, என்ன பண்ணாங்க இட்லிக்குள்ளேயே சட்னி வைக்கலாமே அப்படி யோசித்தேன். சரி, 1-2 முறை செஞ்சு பார்த்தேன், அது சரியாக வரல. அப்புறம் கடைசியாக சரியாக வந்துருச்சு. இட்லிக்குள்ளே புதினா சட்னி இருக்கும், இட்லியை பிச்சு பார்த்தோம்னா உள்ள சட்னி இருக்கும். சட்னி சாம்பார் எல்லாமே சாப்பிட்லாம். சரி, பொதுவாக இட்லி எப்படி இருக்கும், ரவுண்டாக இருக்கும், அப்படி தான் பார்த்துருக்கோம். அது என்ன எழுதி வைக்கப்பட்ட விதியா, இட்லினா இப்படித்தான் இருக்கணும், ஏன் அது ரவுண்டாக இருக்குது, ஸ்கொயராக இருந்தால் என்ன, ஏன்டா அதை சதுரமாக்க கூடாது அவனும். உனக்கு டைம் மேக்கரை கூப்பிடு, அடி டைய சதுரமாக இட்லி போட்டேன். இது என்ன முதல் அது இட்லினா இப்படித்தான் இட்லின்னு ஒத்துக்கிட்ட மனப்பான்மை. இது என்ன சதுரமாக இருக்குது, இதுதான் பிரெட் இட்லி, இதுக்கு மேலே இதான் பிரெட் இட்லி ஸ்கொயரா, நல்லா ஸ்கொயர் வித்தியாசப்படுத்தி காமிச்சோம். சமையல்காரில் அந்த மண்டபத்தில் ஒரு இட்லி சாப்பிட்டுங்க, சதுரமாக இருந்தது, நல்லா இருந்ததுங்க. அவனுக்கு சதுரமாக இருந்தது, இட்லி எல்லாம் ஒரே இட்லியாக தான் இருக்கும், சதுரமாக இருந்தது, அது நல்லா இருந்தது, சதுர இட்லி. சரி, இட்லினாலே மாவு அரைச்சி தண்ணி ஊற்றி கரைச்சி இட்லி ஊற்றுறோம். ஏன் தண்ணி ஊற்றி கரைக்கிறோம்? ஒரு 10 இளநீர் விட்டு கரைச்சா என்ன ஆகும்? ரைட், இளநீர் இட்லியா போடுறா அப்படின்னும். எல்லா பக்கமும் விஐபி திருமணத்திலே நீ காசு எவ்வளோ வேணும் கொடுக்குற, எனக்கு வெரைட்டிஸான ஃபுட்டு வேணும், எந்த மண்டபத்துலையும் சாப்பிட்டு கொடு, அந்த மாதிரி இட்லி வேணும், நல்லா நீ காசு வச்சுக்கோ, எனக்கு நல்லா பண்ணி கொடு. அவனுக்கு தண்ணிக்கு பதில் இளநீரை ஊற்றுனேன், இளநீர் இட்லி நல்ல பிரமாதமாக போயிட்டுருக்கு. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இளநீர் இட்லி? இல்லை, இளநீர் இட்லிக்கு போயிட்டுருக்கோம், அது நல்லா போயிட்டுருக்கு. சரி, அங்கங்கே பார்த்தா இன்னைக்கு இது நம்ம நாகரிகமான யுகத்தில் போனால் என் பையன் சொல்கிறேன், அப்பா பீஸா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, பீஸா கடைக்கு கூட்டு போப்பான்றான். சரி, என்னடா பீஸா, சரி அது என்னென்னமோ போடுறேன், ரைட்டு விடு, போடுறா ஒரு பீஸா இட்லி போடுறா அப்படின்னு. பீஸா இட்லி அது எப்படி போடுறது? வெஜிடபிள்ஸ் எல்லாம் நறுக்கி எல்லா வெஜிடபிள்ஸ் பெரிய சிரமம் இல்லை, யாராலும் செய்ய முடியும்.
மாவடை அப்படி இல்லை, நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் அதுக்கு தேவை. கேரட்டு, பீன்ஸு, வெங்காய தாள், வெங்காய செடியோடு இருக்கும் இல்லையா, வெங்காய தாள், வெங்காயம், இந்த கொடை மிளகா, இதெல்லாம் நல்லா பொடியாக நொறுக்கி போட்டு, இட்லி மிளகா பொடி இருக்குது, அதில் எல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் தூவி எல்லாம் அது மேலே போட்டு அதுக்கு உண்டான தேவையான சால்ட்டு, அதுக்கு பெப்பர் என்னென்ன பொண்ணு மேலே போட்டு இட்லி ஊற்றுறோம். அது மேலே தூவி விட்டு ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்தால் அது பீஸா இட்லி. இன்றைக்கி அது திருமண நிகழ்ச்சியெல்லாம் பீஸா இட்லி பிரமாதமாக போயிட்டுருக்குது. நான் ஒரு இட்லி மட்டுமே வச்சுட்டு அந்த இட்லி மட்டுமே சாப்பிட்டுருந்தா உங்களுக்கு போர் அடிச்சிருக்கும். என் குழந்தைகளுக்கு சப்பாத்தி செஞ்சு கொடுப்போம், அவன் சாப்பிட்ற போர் அடி. இன்னைக்கு பிடிச்சது பிடிக்கல, பிடிச்சது பிடிக்கலன்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். ஏன் உனக்கு காஃபி பிடிக்கல? டீ கிடைக்கும்ன்ற உத்தரவாதம் இருக்கிறதுனால காஃபி பிடிக்கல. இதுதான் உண்மை இல்லையா? இன்னைக்கு சோமாலியாவிலையும் நம்ம இலங்கை அகதிகள் முகாமிலையும் எதை கொடுத்தாலும் சாப்பிட்றானே. நமக்கு ஒன்று வேற ஒன்று கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் இது பிடிக்கல, அது பிடிக்கும். சப்பாத்தி பிடிக்கல, போர் அடிக்குது, அவனுக்கு எதை கேட்டாலும் இன்னைக்கு வாங்கி கொடுக்க முடியும். எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்க முடியாத சூழல்ல வளர்ந்தவன் நான். ஒரு 3 வேளை உணவுங்கிறதெல்லாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஸ்கூலுக்கு போன 8வது வரைக்கும் போனேன்னா சத்துணவு போடுவான் மத்தியானம். அது இன்டர்வல் விட்ட உடனே இந்த படம் பார்க்கும்போது எனக்கு மனசுக்குள்ள அதெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. நான் அந்த கடந்த கால நிகழ்வுகள் எல்லாம் மறந்தவன் அல்ல. ஆனாலும் இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நம்மளோட இந்த பால் நல்லது தான், அதை விட அதை கிண்டிகிட்டே இருந்தாலும் ஆட பிடிக்காமல் இருக்கும். அது மாதிரி நம்மளோட பழைய கால நிகழ்வுகள்லாம் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நம்மளை மீண்டும் மீண்டும் அதை நோக்கி விலகி போகாமல், டேய் இந்த மாதிரி கஷ்டப்பட்டவன் நான், அப்போ ஒரு 2 ரூபாய் விரயமான செலவு பண்ணுமா, ஏன் விரயமாக பண்ணணும், அது எதுக்காக பயனுள்ளதாக இருக்குமே அப்படின்னு சிந்தனை வரும். அதுக்கு நல்ல ஒரு இந்த நிர்வாகம் நல்லா பண்ணியிருக்கு. அந்த நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். எனக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசியிருந்தாங்க வழக்கறிஞர். ஹலோ எனக்கு முன்னாடி பேசியிருந்தாங்க வழக்கறிஞர் அஜித்தா. அவங்க எனக்கு மிக நெருங்கிய நண்பர். எனக்கு தெரியாது, அவங்க தான் இங்கே பாடம் நடத்துகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. பல நிகழ்ச்சிகளை நாங்கள் ஒன்றா பங்கெடுத்துருந்தோம். இப்போ அலுவலகத்துக்கு வந்து பார்க்கும்போது தான் அவங்க வழக்கறிஞர் அஜித்தா. அப்படி அவங்க நல்லா பெண் கல்வியை பற்றி, பெண் விடுதலையை பற்றி நிறைய நிகழ்ச்சிகளை பேசியிருப்பாங்க. சரி, நம்ம நிகழ்ச்சிக்கு வருவோம். பீஸா இட்லி. அந்த பீஸா இட்லி செய்கிறது எப்படின்னு சொல்லி அந்த பீஸா இட்லி போட்டதுக்கப்புறம் இன்றைக்கி நிறையா திருமண நிகழ்ச்சி டின்னர்ல எல்லாம் அந்த பீஸா இட்லின்றது மட்டுமே பெருசாக போடுறான் மெனு லிஸ்ட்டில். திருமண நிகழ்ச்சி கான்ட்ராக்டர், சமையல் ஒப்பந்ததாரர், இதெல்லாம் நான் தான் செய்கிறேன்னு நிறைய பேருக்கு தெரியாது. எவ்வளோ பெரிய விஐபி திருமணங்களாகட்டும், நடிகர்கள் திருமணம், எல்லா திருமணத்துக்கும் நான் தான் போய் இட்லி செய்வேன். ஆனால் இனியவனோட இட்லின்னு அவங்களுக்கு தெரியாது. என்ன கேட்ரிங், அர்ச்சனா கேட்ரிங்கா, சிந்து கேட்ரிங்கா, எந்த கேட்ரிங்கில் நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்களோ அந்த கேட்ரிங்காரங்க இட்லி எங்கிட்ட தான் சொல்லுவாங்க. நான் தான் போய் செஞ்சு கொடுக்கணும். ஒரு இட்லி வியாபாரிக்கு, ஒரு இட்லி மாஸ்டருக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுத்து, வண்டி வாகனத்தை பிடிச்சி கொடுத்து மதுரைக்கு கூட்டிகிட்டு போய் இட்லி ஊற்ற வைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கல்லூரியில் ஒரு பெரிய விரிவுரையாளர், ஒரு கௌரவ ஆசிரியர் இந்த மாதிரி பாடம் நடத்தணும்னா எங்கிருந்தோ கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு விமான டிக்கெட். எங்கள் அண்ணன் பையன் ஹாங்காங்கில் இருக்கார். 2-3 மாதத்துக்கு ஒரு தாட்டி கோவையில் பிஎஸ்சி கல்லூரிக்கு பாடம் நடத்த வர்றாரு. நல்லா படித்தவர், இனி படிச்சுட்டே இருக்காரு. எனக்கு கல்வின்னு என்னன்னே தெரியாது, அவர் நிறைய படிச்சுட்டே இருக்கார். அந்த மாதிரி இருக்கிற சமுதாயத்தில் ஒரு இட்லி மாஸ்டருக்கு விமான டிக்கெட்டு, போக்குவரத்து கூலி, அதுக்கு முன்னாடி எல்லாம் கொடுத்து கூட்டிட்டு வந்து விடுற அளவுக்கு என்னோட தொழிலை என்னால் சாதிக்க முடிஞ்சதுன்னா இதை பெரிய மாய மந்திரமே இல்லை, உங்களாலேயும் முடியும். என்னால இது முடிஞ்சது சாத்தியம் அப்படின்னா உங்களால 200% சாத்தியப்படும். உங்ககிட்ட எங்கிட்ட இல்லாத கல்வி இருக்கு. அந்த கல்வி எங்கிட்ட இருந்ததுன்னா நான் இந்த 20 ஆண்டு காலமா பட்ட கஷ்டத்தை 10 ஆண்டுகளிலே பல படி மேலே ஏறி போயிருப்பேன். என்கிட்ட அனுபவம் மட்டும்தான் இருந்தது. அனுபவம், விடாமுயற்சி, கடினமான உழைப்பு இருந்தது. கூட உங்களுக்கு இருக்கிற ஒன்று என்கிட்ட இல்லாதான் கல்வி. அதுவும் என்கிட்ட இருந்திருந்தா
நான் இனியும் பெரிய நிலைக்கு போயிருப்பேன். எனக்கு கல்வி இல்லையே, நான் இட்லி வியாபாரம் தானே, ஏதோ இட்லி ஊற்றுனா பொங்குனா கொண்டே கொடுத்தா பொங்குனான்ட்டு போயிருந்தா இன்னும் நான் அங்கே தான் இருந்திருக்கணும், இங்கே வந்திருக்க முடியாது இல்லையா? ஆக நிச்சயமா இந்த கல்லூரியில் படிக்கிற நீங்க நிச்சயமா எதிர்காலத்தில் பல மேடைகள் ஏற போறீங்க. நிச்சயமா அதுக்கு உண்டான வழியை இந்த கல்லூரி நிர்வாகம் ஏற்று கொடுக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு வகையில் நம்ம மாணவிகளுக்கு ஏதாவது ஒரு அந்த தாழ்வு மனப்பான்மையை போக்குறதுக்கு யார் கிடைச்சாலும் சரி அவங்கள கூப்பிட்டு அவங்க நிகழ்ச்சி செய்ய வைப்போம் அப்படின்ற எண்ணம் வருது பாருங்க. எனக்கெல்லாம் கடுகளவும் கூட தகுதி இல்லாத பகுதி இது இல்லையா? என்னை விட பெரிய பெரிய படிப்பாளிகள் பெரிய பெரிய சிந்தனைவாதிகள்லாம் ஏறின அரங்கமாக இருக்கும். நான் அந்த அளவுக்கு கல்வி அறிவோ இது இல்லாமல் அனுபவத்தை கூட பகிர்ந்துக்கிறதுக்காக வந்ததுனால எனக்கு இந்த மேடை கிடைச்சது. இந்த மேடை கிடைச்சதுனால உங்ககிட்ட என்னோட அனுபவத்தை பகிர்ந்து, அது வாழ்க்கை வரலாறுன்னு கூட சொல்ல முடியாது, வாழ்க்கை அனுபவத்தை உங்க கூட பகிர்ந்துக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த கல்லூரியில். சரி, அப்புறம் இந்த இட்லியை பீஸா இட்லியா பண்ணோம். அது நல்லா போயிட்டு இருக்கு. எல்லா திருமண நிகழ்ச்சியிலையும் காலையில் இளநீர் இட்லி போட்டு இனியவன், நைட்டு பீஸா இட்லி போட்டு இனியவன். நான் நிற்கிறேங்க, ஒரு சமையல்காரர், அவர் பேர் வேண்டாம், இப்போ இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு கமலி ஸ்ரீபால் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்ரீபால் வந்து டிஜிபியாக இருந்தார், சென்னையோடைய இதாக இருந்தார். அவரோட மனைவி தான் கமலி ஸ்ரீபால். நிறைய புத்தகமெல்லாம் எழுதியிருக்காங்க. நான் ஒரு திருமண நிகழ்ச்சியில் இந்த இட்லி செஞ்சு கொடுத்துட்டு நின்றுருக்கேன். அன்னைக்கெல்லாம் நான் தான் இட்லி ஊற்றுவேன். அப்போ இட்லி ஊற்றுறவன் எப்படி இருப்பான்? வெள்ளையும் சொல்லியுமா மேலே மாவு எல்லாம் ஊற்றிக்கிட்டு அடுப்பில் வேலை செஞ்சுட்டு இருப்பேன். போய் அந்த பந்தியில் அப்படி நின்றுருப்பேன். சில பேர் துரத்தி விட்டுருவான், அடு போ 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 அப்படின்ட்டுருவான். உள்ளே வந்தாலே துரத்தி விட்டுருவான். இன்னைக்கு நீங்கள் ஏன் மண்டபத்துக்கு வரலன்னு கேட்குறான். அன்னைக்கு மண்டபத்துக்கு வந்தால் துரத்தி விடுவான். அப்போ ஒரு கேட்ரிங் ஓனர் அவர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த கமலி ஸ்ரீபால் இனியவன், சரி மன்னிக்கணும், அவர் பேரை சொல்லக்கூடாதுன்னு என் பேர் வந்துச்சு. இந்த இட்லிக்காகவே உனக்கு நான் வேலை கொடுக்கலாம்ப்பா. யார்கிட்ட சொல்கிறாங்க? இட்லி ஊற்றுறவன் நான், அந்த இட்லி செய்கிறவன் நான். அந்த கேட்ரிங் ஓனர்கிட்ட கமலி ஸ்ரீபால் சொல்கிறாங்க, இந்த இட்லிக்காகவே உனக்கு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கேட்ரிங் ஓனரை பேரை சொல்லி சொன்னாங்க. ஏன்னா நான் அவங்க லேபிளில் போய் செய்கிறேன். எல்லாருக்குமே இப்போ சிந்து கேட்டரிங்னா சிந்து கேட்டரிங் தான் இந்த இட்லி செய்கிறோம் நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து இந்த இட்லி வேறங்க, நாங்கள் வெளியிலேருந்து ஆர்டர் கொடுத்து இனியவன் ஒருத்தர் வந்து செய்கிறாருலாம் தெரியாது அவங்களுக்கெல்லாம். சில இப்போ தான் பல பேருக்கு தெரிஞ்சிட்டு வருது, அவங்களாம் தெரியாது. சரி, இந்த இட்லி போச்சிங்களா, அதனால் இப்போ நான் காலையில் இளநீர் இட்லி போடு, நைட்டு பீஸா இட்லி போடு அப்படின்னு தான். சரி, இதுக்கு அடுத்த கட்டமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு இட்லி வடிவத்தை மாற்றிட்டோம். அப்புறம் அது மேலே பீஸா இட்லின்னு போடும்போது சாதாரண இட்லிலேயே பீஸா இட்லியாக போட்டால் நல்லா இருக்காது. ஊத்தாப்பம் ஊற்றுறோம் இல்லையா? ஊத்தாப்பம் பார்த்தேன். ஏன் ஊத்தாப்பம் மாதிரியே இட்லி செஞ்சால் என்ன? ஒரு பக்கம் மேடு ஒரு பக்கம் பள்ளம் இப்படி இப்படி இல்லாமல் அது ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்க இல்லாமல் ஊத்தாப்பம் மாதிரியே இட்லி போடுறான் அப்படின்னு அதுக்கு தனியாக டை செஞ்சோம். அதே மாதிரி போட்டோம், அதில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பீஸா இட்லியாக கொடுத்தோம். அப்புறம் ஸ்கொயர் இட்லியில் பிரெட் பீஸா இட்லி அப்படின்னு அது ஒரு எதாவது பேரை வைக்கிறதா அது. அப்புறம் இளநீர் இட்லி இதெல்லாம் போட்டாச்சு. சரி, எதை செஞ்சாலுமே பரிமாறுறதுக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நாங்கள் இட்லி செஞ்சால் இட்லியை வெளியே எடுக்கணும், சப்ளை கையில் கொடுக்கணும், அவங்க கொண்டு போய் டேபிளில் பரிமாற வைக்கணும். நிறையா பேர் கைப்படுதே, என்ன பண்ணலாம் அப்படி யோசித்தோம். சில்வர் பாயில் கப்பு வருது. இட்லி ஊத்துறவங்க கையும் பரிமாறுறவங்க யார் கையும் படாது. அந்த சில்வர் பாயிலோட அப்படியே கொண்டு இட்லி கப்பு இட்லி, அந்த கப்பு இட்லி அப்படியே கொண்டு இலை கொண்டு வைக்கிறது. அது சென்னை நம்ம மதுரையில் பெரிய விஐபி மூக்க அழகிரி அவர் வீட்டு திருமணத்தில் அந்த இட்லி அறிமுகப்படுத்தினோம். முன்னாள் முதல்வர் கலைஞர் சாப்பிட்டுட்டு அவர் மனைவி கிட்ட ரொம்ப இட்லி நல்லா இருக்குது, அவர் அந்த 2-3 இட்லி மட்டும் சாப்பிட்டாரு. அந்த கப்பில் நிறைய எண்ணெயெல்லாம் போட்டு நெய்யெல்லாம் போட்டு அந்த கப்போட இட்லி செஞ்சு கொடுத்தனுச்சா. அவர் இட்லியும் ஸ்வீட்டு மட்டும் சாப்பிட்டாரு. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அர்ச்சனா கேட்ரிங்னு ஒன்று இருக்குது, அந்த கேட்ரிங் லேபிளில் தான் நாங்கள் போய் செஞ்சுருக்கோம். அந்த உரிமையாளரை கூப்பிட்டு அந்த அம்மா வந்து தலைவருக்கு ரொம்ப இந்த இட்லி பிடிச்சிச்சு, இந்த இட்லி எப்படி செய்யறதுன்னு சொல்லுங்கன்னு அவர்கிட்ட கேட்டேன். அவருக்கு தெரிஞ்சாதானே சொல்லுவார், அந்த ஃபார்முலா எங்கிட்ட இருக்குது.
அவர் அங்கிருந்தே ஃபோன் பண்ணுறாரு, இனிவன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி, இட்லி ரொம்ப தலைவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு, நான் ஒரு வாரம் கழிச்சு தான் பில்லு வாங்க வந்தேன். அந்த மாதிரி அந்த கப்பு இட்லி அப்படின்னு ஒன்று தயாரித்து கொடுத்தோம். இது போக எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு பேர் மல்லி, பையன் பேர் அன்பு. ஆமாம், நான் ஒரு பெரியார் இயக்கத்தின் மீது பற்றில் அதுபடி நடக்க முயற்சிக்கிறவன். பல நேரங்களில் சறுக்கிடுறேன், முழுமையாக நடக்க முடியறதில்லை. அந்த ஈடுபாட்டினால என் பொண்ணுக்கு வந்து மல்லின்னு பேர் வச்சேன். பேரெல்லாம் வச்சுட்டு அது முதல் பிரசவன்றனால அவங்க அம்மா வீட்டில் தான் பிரசவத்துக்கு அனுப்பிச்சிருந்தோம். பேரெல்லாம் வச்சுட்டு வந்துட்டேன். எங்கள் மாமனார் போய் பெயர் பதிவு பண்ணணும்.